வணக்கம் நண்பர்களே, மீண்டும் சந்திப்பது மகிழ்ச்சி. அம்மா அப்பா ஐஸ்வர்யம் சேனல்லேருந்து இன்றைக்கி என்னென்னா, மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாங்கள் பிரதோஷனிக்கே கோவிலுக்கு போயிருந்தோம். இது வந்து ஆந்திரா புத்தூர்கிட்ட இருக்குது, சதாசிவம் கோணைன்னு சொல்லிட்டு. ட்ரெக்கிங் வந்து 14 கிலோமீட்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சமயத்தில் போகும்போது மக்கள் நிறையா வருவாங்க. மற்ற சமயம்லாம் பௌர்ணமி போகிறதா சொல்கிறாங்க. ட்ரெக்கிங் குரூப்பு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் 14 கிலோமீட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும் பாதை. கற்களாக தான் இருக்கும். ஒத்தையடி பாதை மாதிரி ஒரு அட் டைம் ஒரு 4-5 பேர் நடக்கலாம், அவ்வளோதான். இந்த மாதிரி பாதையில் தான் ட்ரெக்கிங் ஃபுல்லாக 14 கிலோமீட்டர்ஸு நடக்கணும். கையில் கம்பல்சரி எல்லோரும் குச்சி வச்சுருப்பாங்க. ஃபுல்லாக வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு போகிற பாதை ஃபுல்லாக இப்படி தான் இருக்கும். எல்லாருமே குச்சி கம்பல்சரி மூங்கில் குச்சி வச்சுப்பாங்க சப்போர்ட்டுக்கு. சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களாக இருந்தாலும் சரி. நான் எங்கள் பெரிய அக்கா மாமா எங்கள் ஃபேமிலியில் போயிருந்தோம். அந்த மலையடியார் வரையும் ஆந்திரா கவர்மெண்ட் வந்து புத்தூர்லேருந்து மலையடியார் வந்து ஆந்திரா கவர்மெண்ட் பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. மாந்தோப்பு சொல்லுவாங்க மலையடிவாரத்தை. இது வந்து ரீச் ஆகிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துக்கு, கோவில் இருக்கிற இடத்துக்கு ரீச் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா பஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 14 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக்கிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு வசதி இருக்காது. அந்த மாந்தோப்புலேருந்து இந்த இடம் ரீச் ஆகிறதுக்கு 14 கிலோமீட்டர்ஸ் மொத்தம் ட்ரெக்கிங். ஸோ இங்கே நிறைய அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, நிறைய ஸ்பான்சர்ஸ். அப்புறம் சிவன் கோவில் பக்கத்தில் இந்த அருவி இருக்குது. இந்த அருவியில் மக்கள் குளிப்பாங்க எல்லாருமே. நாங்களும் குளித்தோம், ரெஃப்ரெஷ் ஆனோம். மூலிகை தண்ணி இல்லைங்களா. இந்த லொக்கேஷனில் சாதாரண நாளில் நம்ம மாதிரி மக்கள் பப்ளிக் போக முடியாது. நல்லா என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் குளித்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஐயாவை தரிசிக்க வந்துட்டோம். க்யூவில் வந்து நின்றுட்டோம். ஐயாவுக்காக நிறைய பூவெல்லாம் வந்து ஸ்பான்சர்ஷிப் கிடச்சிருந்தது. நிறைய பூவெல்லாம் வாலண்டியர்ஸ்லாம் டெக்கரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறைய ஸ்பான்சர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பாடு எல்லாமே பார்த்திங்கன்னா, நாங்கள் ரீச் ஆன 9 மணி 10 மணி ஸ்டார்ட் பண்ணி 1 மணிக்கு ரீச் ஆனோம். முதல்ல சாப்பாடு தான், அதுக்கப்புறம் தான் தரிசனம் எல்லாமே. ரிஃப்ரெஷ்மெண்ட், அருவியில் போய் ரிஃப்ரெஷ்மெண்ட் எல்லாமே பாருங்கள். நந்தி தேவர், ஐயா அங்கே ஐயாவோட ரூமுக்கு டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. இவர் தான் நம்ம சிவபெருமான், சதாசிவம் கோணில் இருப்பவர். அது முடித்தோடனே அங்கேருந்து அம்மன் கோவிலுக்கு ஒரு கொஞ்சம் தொலைவில் ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து காமாட்சி அம்மன் கோவில் சொல்கிறாங்க. அது ஒரு 1 கிலோமீட்டர் இருக்கும் ட்ரெக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் வந்து அங்கேயும் ஒரு அருவி இருக்குது, அங்கேயும் குளிக்கலாம். அங்கேயும் மக்கள் குளிச்சுட்டு இருந்தாங்க. நாங்கள் ஒரு இடத்துல தான் குளித்தோம். இங்கே கொஞ்சம் குளமாக இருக்கிறதுனால பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க, குழந்தைங்கள்லாம். அதுக்கப்புறம் காமாட்சி அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டோம். சிம்மவாகனம் காமாட்சி அம்மன். கூட்டம் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். பிரதோஷ நாள்ன்றதுனால மகா சிவராத்திரி அன்றைக்கி நிறையா கூட்டம் இருக்கும். அன்னதானம் இந்த 3 நாளைக்குமே நடக்கும்னு சொன்னாங்க. இந்த பஸ் வசதியிலும் நாங்கள் அப்படி தான். இது வந்து துர்கை அம்மன் சொல்லிட்டு அங்கேயே பக்கத்தில் இருக்காங்க. இங்கேயும் தரிசனம் பண்ணிவிட்டு இந்த அம்மன் கோயிலேருந்து இறங்கி வரத்துல இந்த மாதிரி ஃபால்ஸ் இருந்தது. அந்த தண்ணி பிடிச்சிட்டு வந்தேன். ஏன்னா எங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வரல, நான் மட்டும் தானே போயிருந்தேன். அவங்களுக்கு தீர்த்த மாதிரி இந்த ஃபால்ஸ்லேருந்தும் தண்ணி எடுத்துருந்தேன், ஐயா ஃபால்ஸ்லேருந்தும் தண்ணி எடுத்துருந்தேன். 2 கொண்டு வந்து வீட்டுக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு தெளிச்சிக்க. குடிக்க கூட கற்கண்டு மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த தண்ணி. நல்லா என்ஜாய் பண்ணேன் நான். அப்புறம் எங்கள் அக்கா கொஞ்சம் தலையிலேருந்து
வீடியோ எடுத்தேன். அவை பாட்டி மாதிரி இருக்கீங்கன்னு கலாய்ச்சிக்கிட்டே ஃபோட்டோ எடுத்தேன். வாங்க வெள்ளை சிலை கலர் சிலை கட்டின அவை பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரும்போது ஜீப் வசதி இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஜீப்பில் வந்தோம். அங்கே வந்து ஒரு டேம் இருக்குது, செல்லூர் டேம் சொல்லிட்டு. அது வரையும் வந்து அதுவும் ஃபாரஸ்ட் ஏரியா ஃபுல் அண்ட் ஃபுல். அது வந்து வித் பர்மிஷனோட தான் வண்டிலாம் போக முடியும்னு சொன்னாங்க. இந்த 3 நாளைக்கு மட்டும் பர்மிஷன் தருவாங்க, சிவராத்திரி அப்போ மட்டும் இயர்லி ஒன்ஸ் அப்படின்னாங்க. அந்த ஜீப்பில் ரிட்டர்ன் வந்துவிட்டோம். பர் ஹெட்டுக்கு 250 ருபீஸ் வாங்கினாங்க இந்த வருஷம். ஆல்ரெடி ஒரு 7 இயர்ஸ் பேக்கு 6-7 இயர்ஸ் பேக் போகும்போது 400 ருபீஸ் கொடுத்து அங்கேருந்து ரேணிகுண்டாக்கே நாங்கள் வந்தோம். 450 நினைக்கிறேன், ஐ திங்க் ஸோ. ஆனால் இப்போ 200 செல்லூர் டேம் வரையும் கூப்பிட்டு வந்து விட்டுட்டாங்க. செல்லூர் டேம்லேருந்து கவர்மெண்ட் பஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, ஆந்திரா கவர்மெண்ட் பஸ். அதை பயன்படுத்தி வந்துட்டோம். வர வழி நெடுக்க இந்த மாதிரி அந்த அருவி தண்ணி வர்றது இருந்துச்சு. அந்த பாதையிலையும் வந்து மக்கள் நடந்து வராங்க, 2 வீலரில் நடந்து, டிராக்டரில் அப்படிலாம். அந்த அன்னதானத்துக்கான டிராக்டர்லாம் இந்த வழியில் தான் வரும். அன்னதானம் நாங்கள் வருதுங்க, பயங்கர ஸ்பான்சர்ஷிப்புங்க. நல்லா நிறைய பேர் கொடுத்தாங்க. அதையும் சும்மா ஃபோட்டோ எடுத்து வச்சு ஏதாச்சும் யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ்க்குன்னு. செல்லூர் டேம் டு சதாசிவம் கோணம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட் மீ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளர்க. இன்று பிறந்தநாள் திருமணம் காணும் அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள்.